எப்படி வந்து ஒரு நியூ ஜிமெயில் அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்றது அப்படிங்கறத டீடைலா இந்த வீடியோல வந்து பார்க்கணும். வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா அதற்கான ஃபுல் ப்ராசஸும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும். தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றத செட் பண்ணிடுங்க. வீடியோக்குள்ள போகலாம். ப்ளே ஸ்டோர் ஆப் ஓப்பன் பண்ணிடுங்க. சைடில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணவே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட மெயில் ஐடி வந்து இங்கே கொடுத்துருப்பாங்க. சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன ஒரு ஆரோ வந்து இருக்கும். இந்த ஆரோவை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா வந்து ஆட் அனதர் அக்கௌண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துருப்பாங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுமே கூகுள் ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து அக்கௌண்ட் க்ரியேட் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு சைன்இன் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை நீங்கள் கிளிக் பண்ணதுமே டேரெக்டாக உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும். இப்போ நீங்கள் வந்து ஆல்ரெடி அக்கௌண்ட்லாம் வந்து வச்சுருக்கீங்கன்னா இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் வந்து ஆட் அக்கௌண்ட்டை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்கு வந்து வர மாதிரி இருக்கும். இதில் கீழே பார்த்தீங்கன்னா கிரியேட் அக்கௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை கிளிக் பண்ணதுமே பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் யூஸு பிஸ்னஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு எதுவோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு இதில் வந்து ஃபஸ்ட் நேம் கேட்டிருப்பாங்க, அதுக்கப்புறம் ஷோர் நேம் கேட்டிருப்பாங்க. அது ஆப்ஷனல் தான். நீங்கள் என்ட்ரு பண்ணாலும் ஒன்று தான், என்ட்ரு பண்ணாமல் இருந்தாலும் ஒன்று தான். ஸோ உங்களுக்கு வேணால் என்ட்ரு பண்ணிக்கலாம், இல்லாட்டி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு டேட் ஆஃப் பர்த் ஜென்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து இதில் ஆட்டோமேட்டிக்காகவே மெயில் வந்து ஜென்ரேட் ஆகி வந்திருக்கும். அதுக்கப்புறம் நீங்களும் ஓனாகவே பார்த்தீங்கன்னா ஜிமெயில் அட்ரஸ் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். இதில் வந்து நீங்கள் ஓனாக க்ரியேட் பண்ணால் கிரியேட் யுவர் ஓன் ஜிமெயில் அட்ரஸ் அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் வந்து செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துமே பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்டிருப்பாங்க. பாஸ்வேர்டு நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக வந்து செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே எஸ்ஐஎம் அக்ரி அப்படின்னு கொடுத்துருங்க. எஸ்ஐஎம் இன் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க, அதை கிளிக் பண்ணிடுங்க. கிளிக் பண்ணிட்டு அதில் நெக்ஸ்ட்டு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் கொடுத்துமே பார்த்தீங்கன்னா அக்ரி கேட்டிருப்பாங்க, அக்ரி கொடுத்துருங்க. ஸோ அக்ரி கொடுத்துமே பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட கூகுள் அக்கௌண்ட் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ஓப்பன் ஆகிடும். ஒன்ஸ் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் ரெக்கவரி நம்பர், அதுக்கப்புறம் ரெக்கவரி இமெயில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஆட் பண்ணணும். ஸோ அதை ஆட் பண்ணால் தான் பார்த்தீங்கன்னா வந்து உங்களோட அக்கௌண்ட் வந்து கரெக்டாக இருக்கும். ஏன் அப்படின்னா இப்போ இன்கேஸ் என்றைக்காச்சும் ஒரு நாள் நீங்கள் வந்து உங்களோட ஐடியோட பாஸ்வேர்டை மறந்துட்டிங்கன்னா அந்த ரெக்கவரி நம்பர், அந்த ரெக்கவரி மெயிலை வச்சு ஈஸியாக உங்களோட அக்கௌண்ட்டை வந்து ரெக்கவர் வந்து பண்ணிக்க முடியும். ஸோ அதனால் அதை வந்து பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிடுங்க. அது எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு நம்ம சேனல் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கோம். அந்த 2 வீடியோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. எப்படி வந்து ஒரு நியூ ஜிமெயில் அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறது அப்படின்றத டீட்டெயிலாக தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், எல்லாருக்குமே ரிப்ளை பண்ணுறேன்.